வணக்கம். நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது என்ன விஷயம்னா, அரசியல் அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனுடைய பழக்கவழக்கங்கள் அந்த சமுதாயத்துல எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நாம கடந்த மாதங்களாகவே ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த வருஷம் புது வருஷமா பிறக்க போகுது. அதுக்குள்ளேயே சில மக்களுடைய தனி மனிதனுடைய பழக்கவழக்கங்கள் போதைப் பொருள்னாலையும், கள்ளச்சாராயத்தினாலையும், ட்ரக் சொல்றதுன்னா நிறைய வகையான ட்ரக்ஸ் இருக்கு. அதனாலையும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல நம்ம அரசாங்கம், போலீசார்கள் அப்படி தாண்டி இதுக்கு தனி மனிதனுடைய சுய ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு. அது நாட்டுல நம்ம என்னதை பிரதிபலிக்கிறோமோ அதுதான் அங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது இதுக்கு யார் மேல குறை சொல்றது அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தெரியல. இதுக்கு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய உருட்டை உருட்டிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி அவங்களால செய்ய முடியுதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப அப்பட்டமா தெரிகிற விஷயத்த கூட இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் ரொம்ப அப்பட்டமா அந்த விஷயத்த மறைக்கிறாங்க. இதுதான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாவும் இருக்கு. போலீசார் இதுக்கு சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த திருத்தணியில் நடந்த ரயில் சம்பவத்தில் நடந்த 2 விஷயங்கள், ஒன்று அல்ல 2 விஷயங்கள். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பையனை 4 இளைஞர்கள் அது ரொம்ப ஃபன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த செஞ்சு ஒரு ரீல்ஸ் எடுத்து அது வீடியோ அப்லோட் பண்றாங்க. அப்படி செய்யறவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அது புதுசா இல்லை. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பசங்களை இவ்வளவு பெரிய அளவுக்கு விடுறதுக்கான வழிகள் எங்கெங்க இருந்திருக்கு. அப்ப இதை யாரும் கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அப்ப இது மாதிரி தெரியாம இன்னும் நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்க. இது ரயில்வே நிலையத்துல செஞ்சதுனால தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் இது வேற இடத்துல செஞ்சிருந்தா அப்போ இது மாதிரி தெரியாம இருக்க கூட வாய்ப்புகள் அதிகம். இப்ப 2 நாள் கழிச்சு திரும்பவும் அதே ரயில்வே நிலையத்தில் இன்னொரு விஷயம் நடக்குது. அப்போ இது எதை குறிக்குதுன்னா, 2 நாளுக்கு முன்பு ஒரு விஷயம் நடக்குது. அத யாருமே பெருசு படுத்தல. அங்க யாருமே சரியா அத ஒரு பெரிய விஷயமா ஆக்கல. அதுக்கு கேஸ் கொண்டு போயிருக்காங்க. அது ஒரு பெரிய சிவியரான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லாத மனிதர்கள் திரும்பவும் அதே மாதிரி விஷயங்களை பண்றாங்க. அப்போ இதை நம்ம அவங்க தனிப்பட்ட ஆளு மேல குறை சொல்றதா, இல்ல போலீசாருக்கு மேல குறை சொல்றதா, இல்ல அரசாங்கத்து மேல குறை சொல்றதா தெரியல. ஒரு பையன் குஜராத்ல இருந்து வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு 1 மாதத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு ஒர்க்கோ வேற எதுவுமே செய்யல. அங்கங்க கிடைக்கிற பொருளை சாப்பிட்டுட்டு அவர் ட்ரெயின் மூலமா ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுதான் ஒரு வாடிக்கையாவே இருந்திருக்கு. அப்போ உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த பையனை மிரட்டாங்க, கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பையன் முறைச்சிருக்கான். முறைச்சான்னு போலீசார் தரப்புல சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நீ வடக்கன்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அதுக்காக அடிச்சாங்க, இது மாதிரி வெட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பு சொல்றாங்க. ஓகே, முறைச்சாங்கன்னே இருக்கட்டும். முறைச்சாங்க, அதனால கீழே இறங்கு, நீ திருத்தணியில இறங்கு, இல்லைன்னா உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பையனை இறக்க வச்சு, அந்த திருத்தணி அப்படிங்கிற போர்டு நேம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க கொண்டு வச்சு அந்த பையனை வெட்டியிருக்காங்க. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த பையனுக்கு எதுவும் ஆகல, உயிர் போகல. எல்லாம் ஆயிருக்கு, பட் உயிர் போகல. இது ரொம்ப இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா இது குஜராத்ல இருந்து பார்ப்பாங்க, மற்ற வட மாநிலத்தையும் பார்ப்பாங்க. தமிழ்நாடு இப்படிதான் இருக்கா? இப்ப நம்ம போனாலும் நம்ம உயிருக்கு ஆபத்து தானா? அங்க இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்களா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குஜராத்ல, ராஜஸ்தான்ல தான் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப வடக்கன்ஸ் நம்ம பார்த்தாலே நம்ம ரொம்ப ஓவரா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம இருக்கோம்ல. இப்ப நம்மளை பார்த்தா அவங்களுக்கு இப்படிதானே இருக்கும். ஒரு மரியாதையான விஷயமே இருக்காதுல. அது மாதிரியான விஷயத்தான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அவலமா சொல்ல போனா ரொம்ப அவலமா தான் இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் இது மாதிரி எடுத்துக்கிட்டே வரலாம். ரொம்ப சட்டம் ஒழுங்குகிறது ரொம்ப சரியான வகையில இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா ரொம்ப கேவலமா இருக்கு. சட்டம் ஒழுங்குகிறது ஆக்சுவலா இருக்காங்கிறதே தெரியல. ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனையை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் போலீஸோட வேலை. வந்ததுக்கு அப்புறம் அதை நான் இதை செஞ்சிடறேன், அதை செஞ்சிடறேன் அப்படின்னு போயிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறது அவங்களோட வேலை கிடையாது. இதை ஏன் மெயினா அரசாங்கத்தை குற்றம் சாட்டணும்னா, முதல்வருக்கும் அமைச்சரவையில தான் இருக்கு போலீஸாரே இருக்காங்க.
அதுதான் மெயின் ரீசன். அரசாங்கத்தை ஒரு குற்றம் எல்லாரும் சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். அப்போ அந்த போலீசார முதல்வரால சரியான விதத்துல கையாள முடியலையா? நம்மளால செய்ய முடியல பரவாயில்ல, இது அவங்களே சொன்னாலே அவங்களே சரிவர செஞ்சிருவாங்க, ஃப்ரீயா விட்டுறணும். தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் பயத்தை ஏற்படுத்தணும். போலீஸாருக்கும் சரி, நாட்டு மக்களுக்கும் சரி, இது மாதிரியான போதைப் பொருள் உபயோகத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இளைஞர்களுக்கும் சரி, அந்த போதைப் பொருள் விற்கிற அவனை தான் நம்ம மெயினா தேடணும். போதைப் பொருள் யாரு விற்கிறா? யாருக்கு அது ஹெட்? அவங்கள தானே பிடிக்கணும். அந்த சம்மந்தப்பட்டவங்க அரசியல் இருக்காங்களா, இல்ல ஆளும் அரசு சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்களா? எதுக்கு அவங்களை இது வரையும் நம்ம ஒரு இடத்துல கூட கைது பண்ண மாதிரியே தெரியல. கைது பண்ணிருக்காங்களா பண்ணலையா? அப்படி ஒரு விஷயமே வரல. இங்க நாங்க 10 கிலோ பிடிச்சிட்டோம், ஒரு அமைச்சர் சொல்றாரு போதைப் பொருளே கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனா நிறைய நியூஸ் வருது நாங்க அங்க 5 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கோம், இங்க இவ்வளவு மாத்திரைகளை பிடிச்சிருக்கோம் நியூஸ் வருது. இது எப்படி? அப்படின்னா என்ன லட்சணத்துல ஒர்க் பண்றாங்க மக்களுக்காக? என்ன விஷயம் தேவையோ அதையெல்லாம் இசை கேட்டு வாங்கிக்கிறாங்க. அரசியலுக்கு ஆளுங்கட்சியா வந்த பிறகு அது எல்லாமே ஒரு பட்சமா மதிக்காம லாஸ்ட் ஒரு 5 மாசமா ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. பண்ண எல்லா தப்பையும் சரி பண்றதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. பட்டுமே நம்ம மக்கள் அவங்களதான் ஆட்சி கொடுப்பாங்க. அது மாதிரி நிலைமை தான் தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. இந்த நிலைமை எப்ப மாறும்? திருத்தணியில 3 நாள் 2 விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சூரஜ்ங்கிற ஒரு பையனை வெட்டி அந்த பையன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நான் ஊருக்கே போறேன் அப்படிங்கிற சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாப்ல. நல்ல விதமா உயிர் தப்பிச்சிட்டார். 2 நாளுக்கு அப்புறம் ஒரு பாய் அவரை அடிச்சு அவருக்கு 2 தையல் போட்டு, அதே திருத்தணி ஸ்டேஷன்ல அதுவும் போதை சம்பந்தப்பட்ட யூஸ் பண்ண நபர்கள் தான். இது எப்படி நடக்குது? அங்க உள்ள மக்கள்லாம் பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ற இடமா மாறிடுச்சு ரயில்வே நிலையம். அப்ப போலீஸ் இருக்காங்களா இல்லையா? இப்ப என்ன லட்சணத்துல வேலை பார்க்கறாங்க? அப்போ அவங்கள போதைப் பொருள் யூஸ் பண்ண அலோவ் பண்றதே போலீஸ் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? அப்படி இருந்ததுன்னா இந்த நியூ இயர் எப்படி ஹாப்பியா இருக்கும் எல்லாருக்கும்? இது எல்லாமே மாறினாதான் இந்த இயர் ஹாப்பியா மாறும். இல்லைன்னா அது அனைவருக்குமான ஹாப்பியான இயரா இருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. இது எங்களால முடிஞ்சது, என்னால முடிஞ்சது சில விஷயங்களை யாரும் ஒரு ஆள 2-3 பேரால ஈஸியா மாத்திடவே முடியாது. ஒவ்வொரு நபருமே சில விஷயங்களை மாற்ற முயற்சிக்கணும். அப்பதான் நிறைய விஷயங்கள் மாறும். மெயினா இந்த அரசாங்கம் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கவங்க தான் இதெல்லாம் சரி பண்ணணும். மக்கள் அந்த அரசாங்கத்தை சரி பண்ணணும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.